ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 6 மாதத்தில் எப்படி ஒரு பவுன் நகை சேமிக்கிறது அப்படின்றத தான். நார்மலாக நமக்கு தெரியும் நகை ரேட் ரொம்ப ஹையஸ்ட்டாக போய்கிட்டுருக்கு. ஸோ நம்ம எடுக்க முடியாது. சரி, ஒரு 6 மாதத்துலையாச்சும் ஒரு அரை பவுன் 1 பவுன் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதுக்கானது தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் கோல்டு சேவிங்ஸ், மணி சேவிங்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலில் நிறையா பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒன் டைம் ஃப்ரீ டைமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி நம்ம சேமிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ கிராமுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 9 சில்லறை ஆயிட்டு. இப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ரவுண்டாகவே 1 கிராம் 10,000 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்குருவோம். சரியா? 10,000 அப்படின்னு சொல்லும்போது நம்ம கணக்கு பண்ண பார்க்கும்போது 8 கிராம் 10,000 மணிக்கு பார்த்தோன்னா 80,000. சரியா? 8 கிராம் 80,000 ஆகும். அப்போ 80,000க்கு 10% நம்ம பெர்சன்டேஜ் போட்டோன்னா, வேஸ்டேஜ் போட்டோன்னா 8,000. ஸோ அப்போ பார்த்தோன்னா மொத்தமாக 88,000 ஆகுது. சரியா? 8 கிராமுக்கு 10,000 மணிக்க 80,000, வேஸ்டேஜ் 10%க்கு 8,000, அப்போ 88,000. அதுக்கு 3% ஜிஎஸ்டி போடணும். சரியா? அதுதான் நமக்கு எப்போவுமே போடுவாங்க. அந்த கால்குலேட் படி பார்த்தோன்னா 2,640 வருது ஜிஎஸ்டி. அப்போ டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 90,640 வருது. சரியா? ஒரு பவுன் 90,640. அப்போ நம்ம ரவுண்டாக நம்ம 90 அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? மறுபடியும் பார்த்துக்கோங்க. 1 கிராம் 10,000, 8 கிராம் 80,000, வேஸ்டேஜ் 10%க்கு 8,000, ஜிஎஸ்டி 2,640, டோட்டல் 90,640. நம்ம ரவுண்டாக பார்த்தோம்னா 90,000 அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணிப்போம். சரியா? இப்போ இதை எந்த மெத்தடில் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நமக்கு டார்கெட் அமௌண்ட் பார்த்தோம்னா 90,000. சரியா? அப்போ கால அவகாசம் பார்த்தோன்னா 6 மாதம் நம்ம எடுத்திருக்கோம். சரியா? இப்போ 6 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு நம்ம 15,000 எடுத்தால் தான் 6 மாதத்துக்கு நமக்கு 90,000 வரும். சரியா? ஒரு மாதத்துக்கு 15,000 சொல்லும்போது 6 மாதத்துக்கு 90,000 அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம டெய்லியும் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மந்த்லி அப்போ நம்ம பார்த்தோன்னா 15,000 சேமிக்கணும்ல. அப்போ நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வைக்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா 500 வைக்கணும். சரி, 500 நம்ம வச்சோம் அப்படின்னா 30 நாளைக்கு நமக்கு 15,000 நமக்கு தாராளமாக சேமிக்க முடியும். சரியா? இப்போ இல்லை எனக்கு டெய்லிலாம் சேலரி வராது, அப்போ நான் வீக்லி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு 3,750 நம்ம சேமிக்கணும். சரியா? ஒரு மாதத்துக்கு பார்த்தோன்னா 4 வாரம், 4 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு 3,750 போட்டோம்னா 4 வாரத்துக்கு நமக்கு 15,000 கிடைக்கும். இல்லை நமக்கு மாத சம்பளம் அப்படின்னா அதில் மாத சம்பளத்தில் நமக்கு 15,000 நம்மளால் வைக்க முடியும் அப்படின்னா நம்ம 6 மாதத்துக்கும் 15,000 கூட நம்ம சேவ் பண்ணலாம். பட் நமக்கு டெய்லி சேவிங்ஸ்க்கு நான் போட்டிருக்கேன். இதே வீக்லி சேவிங்ஸ்க்குமே நான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த மெத்தேடு நீங்கள் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? அப்போ இப்படி நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா 90,000 நமக்கு கிடச்சிரும். சரிதானே? 6 மாதத்தில் நம்ம 90,000 நம்மளால் சேமிக்க முடியும். அப்போ நமக்கு என்னென்னா 90,000. சரியா? அப்போ நமக்கு மாதம் பார்த்திங்கன்னா 90,000 நம்ம சேமித்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு பவுன் தாராளமாக நம்மளால் எடுக்க முடியும். சரியா? இப்போ இது நம்ம 1 பவுன் தான் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்போ நமக்கு பார்த்தோன்னா கம்மியான சேலரி வாங்குறவங்களும் இருப்போம். ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு 500 சேமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 3,750 சேமிப்பு அப்படிங்கிறதுமே கொஞ்சம் ஜாஸ்தி தான். சரியா? இப்போ நம்ம இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 பவுன் தான் எடுக்கணும்னு இல்லை. இப்போ நமக்கு அரை பவுனுக்கு எடுக்கும்போது இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா பாதி ஆகும்.
7,500 தான் வரும். 15,000 வர்ற இடத்துல 7,500 தானே வரும். அப்போ 7,500 வரும்போது ஒரு நாள் சேவிங்ஸ் பார்த்தோன்னா ரூ. 250 வரும். அப்போ வீக்லி சேவிங்ஸ் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1,750 அந்த ரேஞ்சில் தான் வரும். சரியா? அப்போ அரை சவரனுக்கு நம்ம அப்படி கூட வந்து நம்ம சேமிக்கலாம் இல்லையா? இப்போ கட்டாயம் நம்ம 1 பவுன் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அரை சவரனா இருக்கட்டும், இல்லை வந்து சவரனா இருக்கட்டும், எவ்வளவோ நம்ம வீட்டில் இருந்த மணிக்கே நம்ம வந்து சேவ் பண்ண முடிஞ்சால் நமக்கு நல்லது தானே. நம்ம தினசரி நமக்கு வந்து செலவு போகிற காசில் கொஞ்சமாக நம்ம சேமித்தா கண்டிப்பாக வந்து நம்மளால் இது வந்து சாத்தியம் தான். கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும். 1 பவுனுங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணாதீங்க. அரை பவுனுக்கு நீங்கள் செய்யலாம், 1/4 பவுனுக்கு செய்யலாம், 2 கிராமுக்கும் செய்யலாம். ஸோ உங்களுக்கு இல்லை 2 கிராமு இல்லை 2 பவுனுக்கு 3 பவுனுக்கு வேணுமா, இல்லை அரை பவுனுக்கு வேணுமா அப்படிங்கிற கால்குலேட்டு நீங்கள் போட்டு எனக்கு வந்து கேட்டீங்கனாலும் நான் அதுக்கான பட்ஜெட்டுமே நான் போட்டு தருவேன். சரியா? ஸோ உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்க்கேன். இதே இதில் வந்து இப்போ நம்ம 1 பவுனுக்கு எடுக்கிறோம். சரியா? இப்போ நகையாக எடுக்கிறதுக்கு தான் நான் இந்த அமௌண்ட் போட்டிருக்கேன். ஏன்னா வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா இதில் வேஸ்டேஜ் வந்து நான் 10,000 போட்டிருக்கேன். சரியா? வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து 1 பவுனுக்கு 10,000 போட்டிருக்கோம். ஜிஎஸ்டி வந்து பார்த்தோன்னா 2,640 போட்டிருக்கோம். இதே கோல்டு காயினாக நம்ம எடுக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த வேஸ்டேஜ் வந்து இவ்வளோ வரவே வராது. சரியா? அப்போ வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணி நம்ம கோல்டு காயின் எடுக்கலாமா அப்படின்றதுக்கான வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கான பட்ஜெட்டும் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு 2ல் எது வந்து உங்களுக்கு ஆதாயம்னு தோணுதோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு கோல்டு காயினுக்கும் பார்க்கும்போது வந்து நமக்கு இதில் வந்து இதை விட அது வந்து கிட்டத்தட்ட 6,000 7,000 நமக்கு சேவ் ஆகுது. ஸோ நான் கால்குலேட் பண்ணி போன மந்த்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால தான் நான் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து கோல்டு காயின் எடுக்கிறது வந்து நம்ம கோல்டு காயினாக எடுத்து சேமிச்சுட்டு நம்ம நகையாக பின்னாடி வந்து கொடுத்து கன்வெர்ட் பண்ணும்போது அது நமக்கு லாபமாக நட்டமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு கோல்டு காயின் எடுக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். ஏன்னா கண்டிப்பாக அதில் வந்து நிறையா சிக்கல் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கோல்டு காயின் எடுக்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே. பட் அதை நம்ம பின்னாடி கொடுத்துட்டு நகையாக எடுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிறையா வந்து டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வர்ற வீடியோக்குள்ளே நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அப்படியே மேலே லைக் பட்டன் இருக்குது. ஸோ அதையும் லைக் பட்டனை அமைக்கி ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.